Hello friends, welcome to my channel London View KP. In today's video, we are taking you to the beautiful town of Lourdes, located in south of France. This place is truly special. It's known around the world as one of the most important pilgrimage destinations, where millions of people come every year to find peace, healing, and spiritual connection. Lourdes is surrounded by stunning mountain views and a calm, peaceful atmosphere. It's here that Saint Bernadette had visions of Virgin Mary back in 1958. And since then, the town has become a symbol of faith and hope. We'll be showing you the basilica, the grotto, the candlelight procession, and all the beautiful moments we captured during our visit. If you are new to our channel, don't forget to subscribe to London View KP. Your support really helps us to bring more amazing and travel cultural and spiritual experiences in future. Now come along with us and let's explore the peaceful and spiritual beauty of Lourdes, south of France. Thank you. Hello friends, உங்கள் எல்லோரையும் அன்புடன் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்னொரு அழகான காணொளியில் உங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த காணொளியை நாங்கள் லூட்ஸ் மாதாவின் கோவிலில் தான் பதிவு செய்தோம். இந்த மாதாவின் கோவில் சவுத் ஆஃப் பிரான்ஸ், அதாவது தெற்கு பிரான்சில் அமைந்திருக்கின்றது. இந்த புனிதமான இடத்தில் பதிவு செய்த பல காட்சிகளை நீங்கள் இந்த காணொளியில் காணலாம். அதேவேளை இந்த காணொளியில் வர காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொளிகளை தொடர்ந்து போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மாதாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாங்கோ இந்த காணொளியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. இந்த ரெண்டு பக்கம் கடையெல்லாம் தான் இருக்கும். இங்கே பாருங்க, மாலைகள் இதெல்லாம் விற்கணும். இங்கால இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சர்ச் வாசல்லே இருக்கிற ஒரு கடையை தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். உண்மையிலேயே நல்ல அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வளைவு எப்படி செய்து வச்சிருக்கிறோம். ஆல்ரெடி கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் பண்ணின மாதிரியே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் போட்டு நல்ல அழகாக செய்து வச்சிருக்கணும். பார்த்தீங்களா? உள்ளுக்க பார்த்தீங்களா? நீங்கள் இந்த ஒரு கடையில் நாங்கள் சரியான பெரிய சிலைகள் எல்லாம் பார்த்தோம். அந்த உண்மை நல்லா இருந்தது. அந்த காட்சியில் தான் போனீங்க பதிவு செய்திருக்கிறேன். We are recording this video in Lourdes. பார்க்குறது இன்னும் நிறைய எவ்வளோ சிலைகள் இங்கே இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ அழகான சிலைகள் இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, அந்த 3 பிள்ளைகள் போட்டில் போகிற இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. என்ன வெள்ளை கலரில் பார்த்தீங்களா? இப்படி எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, அந்த குரோட்டோக்குள்ள மாதா இருக்கிற மாதிரி, பெர்னடெட் வந்து மாதாவை கும்பிட்ட மாதிரி. உங்களுக்கு தெரியும் இந்த லூட்ஸ் வரலாறு. மாதா பெர்னடெட் என்ற ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணுக்கு நேரடியாக தோன்றினவர். அதுல இருந்து தான் இந்த தலம் ஒரு புனித தலமாக வந்தது. எத்தனையோ மில்லியன் என்று சொல்ல முடியாது, பில்லியன் கணக்கு மக்கள் இங்கே வருகிறார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதாவை தரிசனம் செய்வதற்காக. இன்னும் அழகான சிலை இங்க பாருங்க. இந்த சிலை கலரை பாருங்க, ஒரு லைட் கிரீன்ல. இப்பதான் பாக்கணும். இந்த அழகா இருக்குது. இந்த சிலையை பாருங்க, மேல உள்ள சிலையில பாருங்க. நல்ல அழகா இருக்கு. வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. இப்ப பாருங்க, இன்னொரு வடிவான சிலையல் விற்கிற கடை. இது உண்மையிலேயே வாசல்ல இருக்குது கோயில்ல. அலையன்ஸ் கேத்தலிக் என்று சொல்லி உள்ளுக்குள்ள வந்தீங்களா பாருங்க, என்ன வடிவ இவ்வளவு சிலையல் தான் இருக்கு இந்த கடையிலையும். பார்க்க உண்மையிலேயே நல்ல அழகா இருக்கு. அந்த கேண்டில் சைஸ்களை பாருங்க, இவ்வளவு பெரிய கேண்டில்ஸ் உண்டு. அழகான மெழுகுதிரிகள். இந்த கடைக்கு வந்தோடனே ஒரு எந்த உயரத்துல ஒரு கேண்டில் நல்லா இருக்கு. இங்க மேல மாதாண்ட சொரூபங்கள் எல்லாம் இருக்குது. இது இங்க பாருங்க, ஒரு அழகான சிலைகள் விற்கிற ஒரு கடை தான். பொன் சுத்தி காட்டுவார். உண்மையிலேயே நல்ல அழகா தான் இருக்கு இந்த கடையும் பார்க்க. இப்போ பார்க்குறது மாதாண்ட கோயில் வாசல்ல. இங்கே பாருங்க, கஃபே ராயல் இதில் ஒரு கஃபே இருக்குது. இங்கே ஃபுல்லாக கடைகள் தான். அதை விட சின்ன சின்ன கடையில் சாண்ட்விச் ஷாப் எல்லாம் இருக்குது. உடனே கிரேப் எல்லாம் சுட்டு தாரவியல் முந்தி இதில். அதோட இங்கால வந்தீங்களா, இந்த கடை வந்து எனக்கு உண்மையிலேயே சரியான விருப்பம். நடுவுமே அந்த சின்ன சின்ன சாமான்கள் கிளாஸ்ல செய்து வச்சிருக்கணும். இங்கே பாருங்க என்ன கியூட்டா இருக்குன்னு. இதெல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க
உண்மையிலே நல்ல வடிவாத்தான் இருக்கு இதெல்லாம். மற்ற பிரைஸும் வந்து 13 யூரோ 6 யூரோ தானே. 6 யூரோ. நல்ல வடிவா இருக்குது. எங்களோட படங்களை கொடுத்தா இங்க இப்படி பிளேட்ல அடிச்சு தருவா அறுத்தமண்டா. இங்க பாருங்க நல்ல வடிவா இருக்குது. இருந்து இதிலே வச்சு செய்து நாங்க நினைக்கிறேன் 2002ல வந்து 2ல வந்து நாங்களும் எங்களோட படம் கொடுத்து இப்படி எல்லாம் செய்து வச்சிருக்கோம். இப்பவும் இருக்கு அந்த படம். 2002 நல்ல வடிவா இருக்கு. வாங்க இதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. போக முதல் இருக்கிற ஒரு அழகான கடையைத்தான் இப்ப பாக்குறீங்க. பாருங்க என்ன வடிவா இந்த சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் இங்க செய்து வச்சிருக்கிறோம். பாருங்க போஸ்ட்லின்ல எல்லாம் செய்து வச்சிருக்கிறோம். இது நாங்கள் சர்ச்சுக்குள்ள உள்ளிட முதல் இங்க ஒரு குட்டி கப் அண்ட் சாஸ் பாத்தீங்களா என்ன அழகா இருக்குன்னு பாத்தீங்களா இந்த கப் அண்ட் சாஸ் எல்லாம். இங்க இப்ப அந்த டீ ஷர்ட்டை பாருங்க சோ கியூட். இது ஒரு அழகான கடையைத்தான் காட்டுறோம். இது கோயிலுக்கு போற வாசல்லே இருக்குது. இப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா அங்க நாங்கள் வந்த பாதையை பார்த்தீங்கன்னா காசல் தெரியுது. பிரான்ஸ் காசல் ஒன்று இங்கே லூட்ஸில் இருக்குது. நாங்கள் அடுத்த முறை வந்து இதை தனி இந்த காசல் முந்தியெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். அடுத்த முறை வந்து இதை ஃபுல்லாக காட்டுறோம். இதை தெரியுதா பிரான்ஸ் கொடியும் பறக்குது. அப்படியே சுற்றினா இதுதான் கோயில் வாசலில் உள்ள கடைகளும் கோயிலும். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் பண்ண போகிறோம். வாங்க தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. கோயிலுக்கு அப்போ என்டர் பண்ண போகிறோம். வாங்க. இப்போ பாருங்க நாங்கள் கோயிலுக்குள்ள என்டர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இப்போ இதில் பார்க்குறீங்க. இதில் என்டர் பண்ணின உடனே இங்கால ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி இருக்குது. வேறங்க இல்லை வடிவாக இருக்குது. எப்பயுமே இங்கே ஒரே மக்களாகத்தான் இருக்கும். இந்த புனிதமான பூமியில சின்ன குமரங்கஞ்சன் வரைக்கும் ஒரு சின்ன ஆக்களா வந்தவ ஓடி ஓடிடுவேன். பெரிய சந்தோஷமா இருக்கும். தொடர்ந்து நாங்கள் வந்தோன்னு இருக்கிறோமே 2002ஆம் ஆண்டுல இருந்து ஒரு மழையும் இல்ல கனே மழைக்கு எல்லாம் வந்து இங்க மாட்டி இருக்கிறோம். இங்க பாருங்க இதுல வந்தோன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது. இங்க பாருங்க இது வாசல்ல இருக்கு. வந்த உடனே நல்ல வடிவா இருக்குது. இங்காலையும் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு. நீங்க போனா என்ன இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க இன்ஃபர்மேஷன் சென்டர். இப்ப நாங்கள் சர்ச்சுக்குள்ள நடந்து கொண்டு போற காட்சியில தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த புனித பூமியில இந்த காட்சியை பதிவு செய்து உங்களோட பகிர்றதுல எனக்கு உண்மையிலேயே நல்ல சந்தோஷம். மாதாண்ட அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேணும். இங்க வந்தா ஏதோ ஒரு ஃபீலிங் எல்லாமே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். எனக்கு ஒரு சரியான சந்தோஷம் வரும் இந்த இடத்துல கால் வச்சாலே. அதாலதான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துக்கே வருந்தோன்னு இருக்கோம் நாங்கள். இங்க பாருங்க அந்த மாதாண்ட சிலையில எவ்வளவு அழகா சூரிய ஒளி படுதுன்றதை பாருங்க. அந்த அழகான காட்சி நாங்க வந்த டைம். இங்க பாருங்க என்ன அழகா இருக்குண்டு. மாதால சூரிய ஒளி பட்டு கீழே ஃபுல்லா ஒரு ரோசா தோட்டத்துக்குள்ள மாதா இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும். இந்த இடம் நீங்க பாக்குறது லூட்ஸ் கோயில் சர்ச்சுக்கு முன்னால இருக்கிற ஒரு மாதா சிலையை தான் பாக்குறீங்க. இங்க பாருங்க 2 பக்கம் மங்களக்குடி எல்லாம் இருக்குது. அதோட இங்க கீழே பாத்தீங்களா ஒரே ஒரு ரோசா தோட்டத்துக்குள்ளதான் இந்த மாதா இருக்கிறா. மிகவும் அழகா இருக்கு பாருங்க. இது மெட்ட சைட் என்ட்ரன்ஸ் மாதாண்டு. இங்க கீழே பாத்தீங்கன்னா நிறைய ரோசஸ் எல்லாம் கொண்டு வந்து ஆக்கள் தங்களோட வேண்டுதலுக்காக வச்சிருக்கேன். ட்ரோன் ஷாட். இப்போ நீங்கள் பார்க்குற நாங்கள் இந்த மாதாண்ட கோயில் வாசலால் போய் குரோட்டோவுக்கு போக போகிறோம். இந்த குரோட்டோவில் தான் மாதா தோன்றின ஒரு ஆடு மேய்க்கும் பெண்ணுக்கு தோன்றி சொன்னால் இந்த இடத்துல உள்ள ஒரு நீரூற்று இருக்குது. இதை கையால் தோண்டி எடுத்து வர தண்ணியில் ஆக்கள் வந்து தங்களோட வருத்தங்களை மாற்றலாம்ண்டு அந்த குரோட்டோவை நோக்கித்தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். வாங்கோ இதை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. இதில் நீங்கள் மெழுகுதிரியல் வேண்டலாம் காடை வச்சு. அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே பாருங்க இதில் மெழுகுதிரி வேண்டி கொண்டு இப்படியே போகலாம். வாங்கோ இதை தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சர்ச்சுன்ற ஒரு சைடை தான் பார்க்குறீங்க. இந்த குரோட்டோவுக்கு மேலே தான் இந்த சர்ச் கட்டி இருக்குது. அதை தான் இப்போ பார்த்து கொண்டு வரீங்க. இங்கே அளவு அழகான ஆத்தங்கரை இருக்குது. நாங்கள் இப்போ காட்டுறோம் உங்களுக்கு இந்த காட்சியை காட்டிட்டு இப்படியே வந்தால்
நாங்கள் குரோட்டோவுக்கு போகலாம். இங்கே பாருங்க, இப்போ இந்த ஆத்தங்கரையில் தான் பாருங்க இந்த ஆறு என்ன அழகான ஒரு காட்சியாக இருக்குன்னு பாருங்க. இந்த ஆத்தங்கரையோட தான் இந்த குரோட்டோ இருக்கு. இந்த கோயில் மணியும் பேசுது. மாதாண்ட அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் மட்டும் வேண்டிக் கொண்டு இந்த காணொலியை பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த ஆத்தங்கரையோட நடந்து கொண்டு போகிறோம் குரோட்டோவை நோக்கி. இதைத்தான் நாங்கள் வெப்கேமில் பார்க்குறது இந்த மாதாவை தான். இங்கே பாருங்க, மாதா தோன்றின இந்த குரோட்டோ தான் இது பெஞ்சால காட்டுறது. இந்த பாருங்க, இதில் முன்னுக்கு போய் இந்த ப்ரே பண்ணினாலே உண்மையிலேயே ஒரு மனசுக்கு சாந்தியாக தான் இருக்கும். மாதாண்ட அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேணும் வேண்டிக் கொண்டு வாங்கோ இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. மலைதிரி கொளுத்தி இருக்கோம். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கும். இவ்வளோ சிரமமாக இருக்குண்டே. ஓகே.
Je vous salue Marie, pleine de grâce, le Seigneur est avec vous. Vous êtes bénie entre toutes les femmes, et Jésus, le fruit de vos entrailles, est béni. Qui intercède en faveur de tous ses enfants, recueillons-nous en silence. Ponemos a los எத்தனையோ விதமான கேண்டீஸ் எல்லாம் செய்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு இல்லை உண்மையிலேயே பார்க்க நல்ல வடிவாக தான் இருக்குது. Oh, look at the chocolate. திண்ணுக்கு வெளியில தெரியுற மாதிரி செய்து வச்சிருக்கணும். இது வடிவான இப்படி இந்தியால பாத்தீங்களா எத்தனையோ கலர்ல பிஸ்கெட் இருக்கா பஞ்சு பாருங்க. உண்மையிலேயே நல்ல அழகா தான் இருக்கு இது பாருங்க. என்ன மூதம்மா கிடக்கு. அங்கால பாருங்க எத்தனை சாக்லேட்ஸ் இருக்கு. இது நல்லா இருக்கு. வா அங்க பாருங்க இப்படி ரேப் பண்ணி வச்சிருக்காங்க சின்ன சின்ன சாக்லேட். அங்க அதுல ரேப் பண்ணி இருக்கு. அந்த என்ன நாங்க புஃபே கொடுப்போம் புக்கே இது ஹேம்பர்ஸ் கொடுப்போம் அப்படி ரேப் பண்ணிருங்க பாருங்க. ஓ ஏ நல்ல வடிவா இருக்கு என்ன. ஓ ஏ சோ கியூட்டா இருக்கு என்ன. இந்த இதுல ஏதோ ட்ரிங்க்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. மேலேயும் ஏதோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நல்ல வடிவா இருக்கு. இஞ்சால எல்லாம் ரேப் பண்ணி லண்டனுக்கு போய் வேண்டி கொண்டு போறதுக்கும் நல்ல கிஃப்ட்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. லண்டனுக்கு போய்க்கலையோ. லண்டனுக்கு போய் வேண்டி கொண்டு போறதுக்கு நிறைய சாமான் இருக்குது. இப்ப பாருங்க இன்னொரு அழகான கடைக்குள்ள வந்திருக்கிறோம். எது எடுக்கிறேன்டே உண்மையில தெரியாம தான் இருக்குது. ஒரே சாக்லேட். எஸ் இல்ல பியூட்டிஃபுல்லா டிஸ்ப்ளே போட்டிருக்கு நம்ம இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே. நான் மட்டும் ஒரு சின்ன பிள்ளையா இருந்தேன்டா ஒரு சாக்கு ஃபுல்லா இந்த சாக்லேட் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்க பாருங்க மேலே எல்லாம் என்ன வடிவா வச்சிருக்கண்டு. இந்த பாருங்க உண்மையிலேயே நல்ல அழகா தான் இருக்கு எல்லாமே. இங்க பாருங்க என்ன வடிவா இருக்கண்டு. இங்க பாருங்க எப்படி இருக்கு. சோ கியூட். இந்த காட்சியில நான் லூட்ஸ்ல தான் பதிவு கொண்டிருக்கிறேன். சாக்லேட் கடல் மாதிரி கிடக்குது. உண்மையிலேயே மிகவும் அழகான ஒரு டிஸ்பிளே தான் இது. இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஃபட்ஜ் என்று சொல்லுவோம் தானே. எத்தனையோ சாதி ஃபட்ஜுகள் எல்லாம் இருக்கு இங்க பாருங்க. நல்லா தான் இருக்கு உண்மையில. வாங்க இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. ட்ரெயின்ல ஏறினா இது லூட்ஸ் அப்படியே சுத்தி காட்டி கொண்டு வரும் எங்களுக்கு. This is the train you can take and it will take you around Lourdes. All the important places they will take you to show around Lourdes. அப்படி நிறைக்கு போவேணும். இது கூட பட்டி கொளிக்கிட்டாங்க. நல்ல முந்தி 2-3 பட்டியோட வர எனக்கு புதுசு போலாட. இப்ப நீங்க பாக்குறது இங்க பாருங்க இங்க ஒரு அழகான தையல் கடையையும் பார்த்தோம் லூட்ஸ்ல. அதுதான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்க உள்ளுக்கு வாங்கோ. இப்ப பாத்தீங்களா நல்ல வடிவா எல்லாம் தச்சு வச்சிருக்கணும். உண்மையிலேயே நல்ல அழகாத்தான் இருக்குது. இங்க பாருங்க நல்ல வடிவா இருக்குது. ஹலோ நல்ல வடிவா இருக்குது எல்லாமே. நல்ல வடிவான துணிகள் எல்லாம் தச்சு தச்சு வச்சிருக்கணும். பார்க்க இந்த கடையை கொஞ்சம் வடிவா இருந்தது. அதுதான் உங்களுக்கு வந்து காட்டி கொண்டிருக்கிறோம். இதுல நீங்க கொடுத்தா எங்களோட பேர் எல்லாம் உடனே தச்சு தருவினும். வாங்க இந்த காணொலியை தொடர்ந்து பார்ப்போம்.
Thank you for watching this video till the end. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. I will see you all in another interesting blog like this very soon. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இப்போதான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் தரம் வாரீங்களா, லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த காணொளியில் வந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதே போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன்.